ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்றது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமையல் தான் செய்ய போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சமையல் செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் கடலை குழம்பு தான் செய்ய போகிறேன். கடலை குழம்பு வந்து கொஞ்சம் நான் வித்தியாசமாக தான் செய்ய போகிறேன். என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம், என்னென்ன காய்ங்க எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கடலை குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்திருக்கேன். கடலை எடுத்திருக்கேன், ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உருளைக்கிழங்கு ஒன்று மிக்ஸ் தான் இருக்குது. கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் இது எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மசாலா ஐட்டம் மல்லி, தனியா பொடி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி. இங்கே வந்து தேங்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எடுத்திருக்கேன். இது தக்காளி, கொத்தமல்லி. இந்த இவ்வளவையும் வந்து நான் வறுத்து அரைச்சிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து அரைச்சி தான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒன்று எடுத்துருக்குறேன் வறுக்கிறதுக்கு. இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பு தான் சேர்க்கணும். சோம்பு இல்லாத காரணத்தினால கொஞ்சம் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கிறேன். பட்டை, கிராம்பு சேர்த்த உடனேயே வெங்காயம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி இந்த கிராம்பு வந்துட்டு வெடிக்கும். வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பூண்டு, தேங்காய், இஞ்சி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு தக்காளியும் மல்லி இலையும் சேர்த்து வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மல்லிப்பொடி வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். டிமார்ட்டில் வாங்கினனால அந்த மல்லிப்பொடி வந்து பவுடராகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், தரத்தரையாக ஒரு மாதிரி இருக்குது. அது சாம்பாருக்கு அப்படியே போட்டாக்கா நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கையிலலாம் அப்படியே நரன்னு கிடைக்கும். அதனால நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அடுப்புலேருந்து இறக்கி வச்சிட்றேன். தாளிக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போதும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு கடலை சேர்த்துக்கலாம். காயும் கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ காயும் கழுவியாச்சு. இப்படி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போது காய்ங்க கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். அது பத்தாது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அந்த சால்ட் பத்துறதில்லை. இப்போ வந்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுடலாம். ஒரு 4-5 விசில் விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் க்ளீனாக வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு கொஞ்சம் சூடாகினாக்கா கொஞ்சம் கட்டியாகிடும். இந்த குழம்புக்கு வந்துட்டு என்ன சாப்பாடுனாக்கா ரைஸும் செஞ்சுருக்கேன். இன்னொன்று என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ், களி கிண்டிக்கிட்டு இருக்கேன். களி வந்து இதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். களி உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.